தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற காரியம் என்னவென்றால், இரக்கம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். அது எப்படி எனில், மத்தேயு 5:7 சொல்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. அப்போ நீங்கள் சக மனிதருக்கு இரக்கம் செய்யும் போது, அவர்களுக்கு இறங்கும் போது, நீங்கள் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டப்படுவீர்கள். உங்களில் ஒரு சிலர் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பித்து அந்த இரக்கத்தை அவர்கள் தவறாய் பயன்படுத்தி உங்களை ஏமாற்ற செய்யலாம். இப்போ உதாரணத்திற்கு, ஒருத்தருக்கு இரக்கம் பார்த்து அவர் பெற்ற கடன் தொகைக்கு சாட்சியாய் கையொப்பமிட்டேன், ஆனால் இறுதியாய் அவர் அதை செலுத்தாமல் போனதினால் நானே அதை செலுத்த நேரிட்டது என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் காண்பித்த இரக்கம் அந்த இடத்துல உங்களை வேதனைக்கு உட்படுத்தியிருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை வேறொரு எல்லையில் சரிகட்டி அதற்கு நிகராய் அல்லது இரட்டிப்பாய் உங்களுக்கு நன்மையை கிடைக்கும்படி நிச்சயமாகவே செய்வார். ஆகவே இரக்கம் காண்பிப்பதில் சோர்ந்து போய்விடாதீர்கள். நீங்கள் சக மனிதருக்கு காண்பிக்கக்கூடிய இரக்கம் நிச்சயமாகவே உங்களை தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட வைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். வேதத்தில் பார்க்கிறோம், ராகாப் என்னும் வேசி தம்மிடத்தில் வந்த இஸ்ரவேலர்களை மறைத்து வைத்து அவர்களுக்கு இரக்கம் செய்ததின் நிமித்தமாய் பின்னாளில் அவள் தன் ஜீவனை காத்து கொண்டால், தன்னுடைய குடும்பத்தாருடைய ஜீவனை காத்து கொண்டால், எல்லா விதத்திலும் அவளுக்கு அது நன்மையை உண்டாக்கினதாக இருந்தது. ஆகவே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் தக்கதான நன்மையை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சக மனிதர்களுக்கு இரக்கம் காண்பிப்பதில் எப்போதும் சோர்ந்து போய்விடாதீர்கள். நீங்கள் காண்பிக்கிற இரக்கம் இந்த பூமியில் வாழும் நாளளவு மாத்திரமல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக உங்களுடைய தவறுகள் ஏதேனும் இருப்பின் அவைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னிப்பவராய் இருப்பார். கடன் பற்றவன் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக கடன் செலுத்த முடியாமல் போன போது அந்த எஜமான் அவனுடைய சூழ்நிலையை கண்டு அவன் தர வேண்டிய தொகையை தராதபடிக்கு அவனை மன்னித்து அனுப்பி வைப்பதை பார்க்கிறோம் வேதத்தில். ஆனால் அவனும் தன்னிடத்தில் கடன் பட்டவனை கண்டு, எங்கு நீ எனக்கு தர வேண்டியதை இன்னும் தராமல் இருக்கிறாய் என்று அவனை துன்பப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை அறிந்த எஜமான் அவனை தன்னாடையிலே வரவழைத்து அவனை சிறையில் போடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி தேவன் நம்மீது இரக்கம் கொண்டவராய் இருக்கிறாரோ, நமக்கு இறங்குகிறாரோ, அதுபோல நாமும் பிறருக்கு இறங்கும் போது, பிறருக்கு இரக்கம் பாராட்டும் போது மெய்யாகவே தேவன் இன்னுமாய் நம்முடைய காரியத்தில் இரக்கம் கொள்கிறவராய் இருப்பார். நம்முடைய செய்கைக்கு தக்கதாய் நீதி செய்யாமல் நம் மீது இரக்கம் கொண்டு நம்மை மன்னிக்கிறவராய் இருப்பார். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். நீங்கள் நஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் இரக்கம் செய்வதில் சோர்ந்து போய்விடாதீர்கள். நீங்கள் என்ன இழந்தீர்களோ அதற்கு தக்கதான நன்மையை தேவன் உங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென்.